அனைவருக்கும் வணக்கம். நலம் தரும் மந்திரங்கள் பகுதியில் இன்னைக்கு எப்போ மன கஷ்டம் வந்தாலும் மன வேதனை வந்தாலும் நமக்கு யாருமே துணையில்லை அப்படிங்கிற ஒரு நினப்பு வரும்போது நரசிம்மரோட இந்த 27 நாமங்களை சொல்லும்போது நம்மளோட மன கஷ்டமும் மன வேதனையும் அப்பவே தீரும். அது என்ன 27 நாமங்கள் அப்படின்னு தான் இன்னைக்கு பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். நாளை அப்படிங்கிற சொல்லே இல்லாதவர் தான் நரசிம்மர். பக்தன் பிரகநாதன் அழைத்த உடனேயும் தாயின் கருவில் பிறந்து வந்தால் தாமதமாகும் என்று தூணை பிளந்து கொண்டு வந்த தெய்வம். கஷ்டம்னு சொன்னால் அந்த தெய்வத்துக்கு தான் தெரியும். உடனே ஓடி வரக்கூடிய தெய்வம் தான் நரசிம்மர். அவர்கிட்ட நீங்கள் எதை கேட்டாலும் அப்படியே கொடுக்கக்கூடியவர் தான் நரசிம்மர். உங்களோட வேதனை உடனே அவருக்கு புரியும். பிரகநாதனை மலை உச்சியிலிருந்து தூக்கி வீசினப்போ நாராயணான்னு அழைத்த அடுத்த நிமிடமே வந்து காத்தவர் நரசிம்மர். அதே போல் பாம்புகள் இருக்கிற பகுதியில் பிரகநாதனை போட்டப்போவும் அந்த விஷப்பாம்புகள் கடிக்காது காத்தவர் தான் நரசிம்மர். கஷ்டம் வேதனை அப்படிங்கிறது தொடர்ந்து பிரகநாதனை போல நமக்கும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம நரசிம்மர் பாதத்தை விடாது பிடிச்சிக்கிட்டோம்னா அவர் அந்த வேதனையிலிருந்து நம்மளைய காப்பாற்றுவார். அப்பேற்பட்ட நரசிம்மரோட 27 நாமங்கள் உங்களுக்கு எப்போவுமே துணையாக இருக்கும். அந்த நாமங்கள் என்னென்னு இப்போ நம்ம லைனாக பார்க்கலாம். ஓம் நாரசிம்ஹாய நமஹ, ஓம் மகாசிம்ஹாய நமஹ, ஓம் திவ்யசிம்ஹாய நமஹ, ஓம் மகாபலாய நமஹ, ஓம் உக்ரசிம்ஹாய நமஹ, ஓம் மகாதேவாய நமஹ, ஓம் ஸ்தம்பஜாய நமஹ, ஓம் உக்ரலோசனாய நமஹ, ஓம் ரௌத்ராய நமஹ, ஓம் சர்வபூதாய நமஹ, ஓம் ஸ்ரீமதே நமஹ, ஓம் யோகநந்தாய நமஹ, ஓம் திரிவிக்ரமாய நமஹ, ஓம் ஹரே நமஹ, ஓம் கோலாஹலாய நமஹ, ஓம் சக்ரினே நமஹ, ஓம் விஜயாய நமஹ, ஓம் ஜெயவர்த்தனாய நமஹ, ஓம் பஞ்சானனாய நமஹ, ஓம் பரஸ்மை பிரம்மணே நமஹ, ஓம் அகோராய நமஹ, ஓம் கோரவிக்ரனாய நமஹ, ஓம் ஜ்வலன்முகாய நமக, ஓம் ஜ்வாலாமாலினே நமஹ, ஓம் மகாஜ்வலாய நமஹ, ஓம் மகாபிரபுவே நமஹ, ஓம் நிராட்சாய நமஹ. இதுதான் அந்த நரசிம்மரோட 27 நாமங்கள். இந்த நாமத்தை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கலாம். இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு படிச்சுக்கலாம். இந்த நாமங்களை தொடர்ந்து சொல்லும்போது நம்மளோட மன கஷ்டத்தையும் மனவேதனையும் நரசிம்மர் போக்குவார். கண்டிப்பாக போக்குவார். நம்பிக்கையோடு நீங்கள் சொல்லுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு புது தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.